கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 5 வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுதி என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வானம், பூமி, எல்லாம் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவருக்காகவே அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது, அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கலாம். இப்பொழுது நாம் பார்க்கிற வானமும் பூமியும் ஒரு நாளிலே ஒளிந்து போகும், அவைகள் அழிக்கப்படும், அவைகள் இல்லாமற் போகும் என்று இந்த வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் 1 வசனம் முதல் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். முந்தின வசனத்தில் பார்க்கும் பொழுது எல்லாம் அழிக்கப்படும், அங்கே கண்ணீர் இருக்காது, தேவன் எல்லாருடைய கண்ணீரை துடைப்பார், அவர்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமில்லை, அலறுதில்லை, வருத்தமில்லை என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய ராஜ்யத்தினுடைய அங்கே உள்ள சந்தோஷங்களை பற்றி சொல்லிவிட்டு, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும், வானம், பூமி, அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் தேவன் புதிதாக்குகிறாரா, அவர் புதிதாக்குவார். மேலும் பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிற எல்லா வசனங்களும் உண்மையானவைகள், 100% உண்மையானவைகள். ஏனென்றால் அவைகள் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆதியும் அந்தமும் ஆன தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டவைகள். இங்கே சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சிங்காசனத்திலிருந்து வீற்றிருந்தவர் சொல்லுகிறதும் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுதி என்று தேவன் சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவன் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கையே அதுதான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் இந்த உலக வாழ்விற்கு பிறகு செல்ல வேண்டும் என்று தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்குவார் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, நாம் பார்க்கிற இந்த பூமி எல்லாமே ஒரு நாள் இல்லாமற் போகும். ஆனால் தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியும் இந்த உலகத்திலே சிருஷ்டிப்பார். இரண்டாவதாக, வானம் பூமியையே புதிதாக்குகிற தேவன் நம்முடைய வாழ்வை, இவ்வுலக வாழ்வை புதிதாக்க மாட்டாரா? நிச்சயமாகவே அவராலே முடியும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் கடந்து செல்லுகிற பாதைகளை மாற்றி உங்கள் வாழ்க்கையை புதிதாக்க தேவனாலே முடியும். அவர் அப்படியே செய்வார். ஆகவே கலங்காதுங்கள், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சிங்காசனத்தில் இருக்கிறவர் சொன்னது போல, ஒரு நாளிலே நீர் வானம் பூமி எல்லாவற்றையும் ஒழிந்து போக பண்ணி எல்லாவற்றையும் புதிதாக்கப் போகிறபடியால் நன்றி. அப்படியே எங்களுடைய வாழ்வையும் நீர் எல்லா பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி நீர் புதிதாக்கப் போகிறபடியால் நன்றி. இந்த உலகத்திலே முடிய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கை புதிதாக்கப்படும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.